திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள அத்தனை உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையிலே துயிலெழுங்கள், நற்சிந்தனைகளோடு துயிலெழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருள் உரைகளை கேட்டு மகிழுங்கள். நீங்கள் நல்ல சொற்களையே பேசுங்கள், நீங்கள் நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் ஜில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி ஞானசம்பந்த பெருமானிய 3ஆம் திருமுறையிலிருந்து இன்று திருக்கச்சி நெறி காரைக்காடு என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, திருக்கச்சியிலே காரை வனத்திலே அமைந்துள்ளது. வனம் என்பது காடு அல்லவா? அதான் காரைக்காடு. இந்த காலத்திலே இதற்கு என்ன பெயர் என்றால் திருக்காளீஸ்வரன் கோயில்னு வழங்குகிறார்கள். தொண்டை நாட்டு திருத்தலங்களிலே ஒன்று இது. காஞ்சிபுரத்தினுடைய வடகிழக்கிலே கொல்லை வெளியிலே உள்ளது இந்த ஊர். இந்த தலத்திலே இந்திரன் வழிபட்டிருக்கிறார், புதன் வழிபட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் வழிபட்டு பேறு பெற்றுள்ளார்கள். இறைவருடைய திருப்பெயர் காரை திருநாதர். இறைவனுடைய திருப்பெயர் காமாட்சி அம்மை. தீர்த்தம் இந்திர தீர்த்தம். மரம் எது? தல விருட்சம் காரை. திருஞான சம்பந்தர் திருவாய்மலர்ந்தருடைய ஒரு பதிகத்தை உடையது இந்த திருக்கச்சி நெறி காரைக்காடு என்பது திருத்தலம். திரு ஏகம்பத்திலே அமர்ந்த செழுஞ்சுடரை ஒருபோதும் தப்பாதே உள்ளுருகி பணிகின்றவராய் திரு யமகம், திரு இருக்குறள் முதலிய திருப்பதிக தொடையெல்லாம் புனைந்தருளும் பிள்ளையார் நீடு தொழில் பொழில் காஞ்சி நெறி காரைக்காடு இறைஞ்சி துணைமலர் சேவடி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் திருமுறையிலே 65வது பதிகம் திருக்கச்சி நெறி காரைக்காடு. இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். கூறு அணிந்தார் கொடியிடையை. சொற்களை கவனி பாருங்க. கூறு அணிந்தார் கொடியிடையை, குளிர் சடை மேல் இளமதியோடு ஆறு அணிந்தார், ஆடு அரவம் பூண்டு உகந்தார். ஆடு அரவம் பூண்டு உகந்தான் ஆண் வெள்ளை ஏறணிந்தார், கொடியதன் மேல் என்பு அணிந்தார், வரை மார்பில் நீர் அணிந்தார், கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரை. ஒளி நிறைந்த திருக்கச்சி நெறி காரைக்காடு. ஒளி நீரழிந்து அப்படிப்பட்ட காரைக்காட்டிலே வீற்றிருந்தருளக்கூடிய சிவபெருமான் கொடி போன்று இடையை உடைய, கொடி இடையைங்கிறார் பாருங்க, கொடி போன்று இடையை உடைய உமாதேவியை
திருமேனியிலே ஒரு பாதியாக கூறுன்னு சொல்கிறார். அதை கூறு அணிந்தார் கொடியிடையைன்னு ஒரு பாதியாக கொண்டவர். குளிர்ந்த சடை மீது இளம் பிறை சந்திரனை அணிந்திருக்கிறார். கங்கையை அணிந்திருக்கிறார். பாம்பை அணிந்திருக்கிறார். வெற்றி கொடியிலே வெண்ணிற இடபத்தை கொண்டுள்ளார். வெற்றி கொடி, இடபக்கொடி, கொடிமரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லி உள்ளே நுழைந்ததுமே கொடிமரத்து விநாயகரை வணங்கி நாம் கொடிமரத்தை வணங்குதல் வேண்டும். அந்த கொடிமரத்தை தான் சொல்லுகிறார், வெற்றி கொடியிலே வெண்ணிற இடபத்தை கொண்டுள்ளார். மலை போன்ற மார்பு, பெருமானுடைய மார்பு அகன்ற மார்பு, மலை போன்ற மார்பு. அந்த மார்பிலே எலும்பு மாலையை அணிந்திருக்கிறார். எலும்பு மாலை. அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, அந்த மெய்யிலே திருநீற்றையும் அணிந்திருக்கிறார். இந்த கூறு அணிந்தாருங்கிறத, கூறுன்னா இடப்பாது, இடது பாகம். உகந்தார்னா மகிழ்ந்தார்னு அர்த்தம். கொடியதன் மேல், கொடியின் மேல் வெண்மையான இடபத்தை கொண்டார். மலை போன்ற மார்பு, அதில் எலும்பு மாலை, நிறைய திருநீற்றையும் அணிந்திருக்கிறார். கொடியிடை என்பது இங்கே உமாதேவியை குறிக்கக்கூடியது. இலக்கணத்தில் அன்மொழி தொகை என்று இதனை குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திருக்கச்சி நெறி காரைக்காடு. பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்ப்போம். குரலில் தார் கொடியிடையை